இங்க வந்து கத்துக்கலாம்னு வந்தோம் சாருங்கிறவங்க யாருமே கிடையாது. கத்துக்கிட்டு வந்தவங்க தான் டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், நடிகர்களா இருக்கட்டும். அவங்க கூட வேலை செய்யும் போது அவங்க முகத்துல பாக்குற சந்தோஷத்தை அது அப்படியே ஒரு பெரும் தொற்று, அது யூனிட்டுக்கே தொற்றுக்குச்சு. அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. எங்களுக்கு வேற பெரிய பெருமைகள் இப்படி பண்ணிருக்கோம் அப்படி பண்ணிருக்கோம் பேசுறதை விட ஒரு க்ளோஸ் அப், அது சிம்பு சார் தான் இருக்கட்டும், இல்ல ஒரு சின்ன பையன் தான் இருக்கட்டும், அது எடுக்கிறதுக்கு ஒரு 50 பேர் வேலை செய்வாங்க. திரை பூரா ஒரு முகம் தான் இருக்கும். அது அப்படி அதுக்கே அப்படின்னா இதுல நீங்க பாருங்க, காரை புரட்டி போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதை செய்ய முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். எல்லா நேரமும் தூக்க முடியாது, யாராவது உதவிக்கு வேணும். புரட்டி போடுறதுங்க பெரிய விஷயம். கொஞ்சமாவது அதை நகர்த்தலாம், நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்னதுல இதுல எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைந்த படை. அதுவும் பிஹைண்ட் த சீன்ஸ்ல நீங்க பார்த்தது ஒரு கிளிம்ஸ் தான். ட்ரெயின்ல வேகமா போகும்போது சீனரி தெரியற மாதிரி உங்களுக்கு தெரியும். நாங்க கிட்ட ஜங்ஷன்ல நின்று எல்லாரையும் வண்டியில ஏத்திக்கிட்டு வந்தவங்க எத்தனை பேர் உழைத்திருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் தரத்தில் இருக்கும் எங்கள் டெக்னீஷியன்ஸ். நிஜமாவே வெளிநாட்டில இருந்து வந்து வேலை செஞ்சவங்க, இங்க இருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டுக்காரங்க பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. உதாரணம், மணிரத்னம் சாரை பத்தி சொல்ல வேண்டாம். மணிரத்னம் பிலிம் அப்படின்னு போட்டுக்கொள்வதற்கான எல்லா தகுதியும் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்றுட்டார். சோ அவர் கூட வேலை செய்யறது எனக்கு குதூகலமா இருந்தது என்பதுதான் உண்மை. அது எல்லாருக்கும் தெரியும், படம் பார்க்கும்போது தெரியும். அந்த எங்க செட்ல இருந்து எங்களை பார்த்தவங்களுக்கும் அது புரியும். இதுல இருக்கிற டெக்னீஷியன்ஸ், எடிட்டர் ஒரு ட்ரெய்லர்லயே தூக்கிட்டாங்க, மணியும் அவரும் சேர்ந்து. அது ஒரு சூப்பர் ஹிட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நல்ல சிறந்த டெக்னீஷியன்கள், பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளையும் தாண்டும் அந்த லாபகம் அவர்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி ரவி கே சந்திரன் இந்நேரம் அமெரிக்கால படம் எடுத்துட்டு இருக்க வேண்டியது, அது 20 வருஷம் முன்னாடியே எழுந்திருக்க வேண்டியது. மருதநாயகம் அதனுடைய சினிமாட்டோகிராஃபர் அவருடன் முழுவதுமாக ஒரு முழு படத்தை முடித்தேன் என்ற பெருமை, அது பாதியில விட்டோங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப உண்டு. ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் அதில் இருந்ததை விட இன்னும் சிறந்த சினிமாட்டோகிராஃபராக அவர் திரண்டு வந்திருக்கிறார் எங்களுக்காக. அது தெரியும், படத்துல பார்த்தா பேசுவாங்க. அதை நான் சினிமா விமர்சகர்களிடம் விட்டு விடுகிறேன். அவருக்கு நல்ல பேர் கிடைக்கணும். நானும் சினிமா விமர்சகன் தான், நானும் சினிமா ரசிகன் தான்.